வெல்கம் டு தெய்வம் ஸ்பீக்ஸ். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, திருப்பதி லட்டு எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதைய பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருப்பதிக்கு போனா ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். கையில லட்டு இல்லாம யாருமே கீழ வரமாட்டாங்க. ஆனா, இங்க தான் பெரிய அதிசயம் இருக்கு. 300 வருஷத்துக்கு மேலா தினமும் லட்சக்கணக்கான பேருக்கு லட்டு குடுக்குறாங்க. ஆனா, அந்த லட்டு மட்டும் ஒரு நாளும் ஸ்டாக் அவுட் ஆகவே ஆகாது. இது எப்படிடா பாசிபிள் அப்படின்னு கேட்கிறீங்கன்னா, கண்டிப்பா. ஏன்னா இதுக்கு இதுக்கு வந்து நெறைய ஒரு வரலாறே இருக்கு. அந்த வரலாறு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு செம்மையான டிவைன் ஸ்டோரிய இப்ப பார்க்கலாம். ஓகே. திருப்பதி லட்டு எப்படி ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா? திருமல வெங்கடேஸ்வர டெம்பிள்ல இன்னைக்கும் வேர்ல்டு ஃபேமஸான லட்டு கிடைக்குது. இந்த லட்டு ட்ரெடிஷன் எப்ப ஆரம்பிச்சுச்சு தெரியுமா? 1715வது வருஷம் ஆகஸ்ட் 2ஆம் தேதியில இருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. முதல்ல இது மனோகரம் மாதிரியான ஸ்வீட்டா இருந்துச்சாம். அப்புறம் ஸ்லோவா சேஞ்ச் ஆகி இப்ப நம்ம வாங்குறோம்ல திருப்பதி லட்டு அந்த மாரி ரவுண்டா இருக்குமாம். ஃபேமஸ் திருப்பதி லட்டு இப்பதான் உருவாச்சு. 1940ஸ்க்கு அப்புறம் இதுக்கான மேக்கிங் சிஸ்டம் ப்ராப்பரா செட் பண்ணிட்டாங்க. தினமும் எவ்ளோ லட்டு தெரியுமா? ஒரு நாளைக்கு ஆவரேஜா 3,00,000 வரையும் லட்டு தயாரிக்கிறாங்க. அட! இவ்ளோ லட்டு எங்கடா செய்றாங்க? கோவிலுக்குள்ள இருக்க போட்டுன்ற சொல்ற ஒரு சாக்ரடான கிச்சன்ல தான் செய்றாங்க. அங்க செய்யற ஒவ்வொரு லட்டுவும் முதல்ல பெருமாளுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் டிவோட்டீஸ் கிட்டயே குடுப்பாங்க. அப்போ இந்த லட்டு எப்படி ஒருபோதும் தீராம இருக்கு தெரியுமா? இந்த லட்டு எப்பவுமே தீர்ந்து போகாது. எப்பவுமே வந்து இதோட ப்ராசஸிங் நடந்துகிட்டே தான் இருக்கும். லட்டு எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்படின்னா, இது ஒரு சாதாரணமான ஒரு ஸ்வீட்டே கிடையாது. இது வந்து ஸ்ரீவாரியோட பிரசாதம். பெருமாளோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால, இத வந்து அக்ஷய பிரசாதம் அப்படின்னு டிவோட்டீஸ் வந்து பிலீவ் பண்றாங்க. குவாலிட்டில காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னா, பியூரான நெய்யி, கடலை மாவு, முந்திரி, திராட்சை, ஏலக்காய்ன்னு எல்லாமே டாப் குவாலிட்டியா தான் செய்றாங்க. அதனால தான் இதுக்கு இவ்ளோ வருஷம் ஆகி டேஸ்ட்டும், ஃபேமும் சேம் லெவல்ல இருக்கு. இது வேர்ல்ட் ஃபேமஸ் லட்டு. 2009ல திருப்பதி லட்டுக்கு ஜிஐ டேக் கிடைச்சாச்சு. ஜிஐ டேக்கா? அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இந்த லட்டு யுனிக்கா, ஆஃபிஷியலா, ஸ்பெஷல்னு உலகமே அக்செப்ட் பண்ணியாச்சு. டிவோட்டீஸ் என்ன நம்புறாங்க தெரியுமா? ஏழுமலையானோட அருள் இருக்கும் வரை அவரோட பிரசாதம் எப்போதுமே தீர்ந்து போகாது அப்படிங்கிற மாரி நம்புறாங்க. அதனால தான் திருப்பதி லட்டு வந்து வெறும் ஸ்வீட் மட்டும் கிடையாது. இது ஏழுமலையானோட பிளெஸ்ஸிங் சிம்பிள் அப்படின்னு நம்புறாங்க. இப்ப இந்த ஸ்டோரி கேட்டதும் கண்டிப்பா உங்களுக்கும் லட்டு சாப்பிடணுன்ற ஆசை வந்திருக்கும் இல்லையா? ஆமா. நீங்க எல்லாரும் திருப்பதிக்கு போயிருக்கீங்களா? திருப்பதி லட்டுன்னா உங்களுக்கு எவ்ளோ பிடிக்கும் அப்படிங்கிறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ல கோவிந்தான்னு டைப் பண்ணிடுங்க. இன்னும் இது போல நெறைய டிவைன் ஸ்டோரீஸ்க்காக நம்ம தெய்வம் ஸ்பீக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை பாய்.